ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். ஏறத்தாழ வந்துட்டு ஒரு 500 ஆண்டு ஹிஸ்ட்ரியை தெரிக்க விட்டுருக்காரு. 100 உலக சாதனையை வந்துட்டு அபிஷேக் சர்மா பதிவு பண்ணியிருக்காருங்க. இந்திய டீமில் ஒரு இரும்பு மனிதன் கிடைத்துள்ளார் என்றே சொல்லலாம். T20 ஃபார்மேட்டில் ஒரு அதிரடி அரக்கன். இதை நான் சொல்லலைங்க, இங்கிலாந்து பிரதமர் நேற்று மேட்சை பார்த்துருக்காரு. 5வது T20 போட்டியில் 17 பந்தில் அரை சதம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 பந்துக்குள்ளே இன்னும் சதத்தை கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை தெரிக்க விட்டுருக்காரு. 13 சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க மனுஷன். 13 சிக்ஸர் அண்ட் பவுண்டரி எல்லாம் செதற விட்டார் அண்டு நசிக்கிட்டார் என்றே சொல்லாங்க. ஒத்தாள் ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீமை வந்துட்டு சீவிட்டார் என்றே சொல்லலாம் நம்ம அபிஷேக் சர்மா. இந்த சீரீஸே அவர் வந்துட்டு பிரதானமாக ப்ளே பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்டு பிரம்மாண்ட சாதனையையும் பதிவு பண்ணியிருக்கார் என்றே சொல்லாங்க நம்ம அபிஷேக் சர்மா. ஓகேங்க, அதாவது முதல் முறையாக ஒரு 20 ஓவர் போட்டியில் 150 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாண்டை வின் பண்ணுவது இதுவே முதல் முறைங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், சராசரி 20 ஓவரில் வந்துட்டு எவ்வளோ அடிக்க முடியும்? 150 தான் அடிக்க முடியும். பட் அந்த 150 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய வெற்றின்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்க, இந்த சூழலில் வந்துட்டு அதாவது இந்த ஹைலைட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நேற்றே முடிஞ்சது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, ஏன்னா ஒரு மெயினான செய்தி வந்த பிறகு அப்டேட் பண்ணலாம்னு நினச்சேன். பிரதமர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இங்கிலாந்து பிரதமர். இந்த மேட்சை 247 ரன் இந்தியா ஸ்கோர் பண்ணாங்க. இவங்க 97 ரனில் சோழி முடிஞ்சுன்னு வைங்களேன். நேற்று பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு அபிஷேக் சர்மா அண்டு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி. வேற மாதிரிங்க, இவர் வருண் இல்லை, ஒரு மிகப்பெரிய மெரூன் கலர் மாதிரி என்று தாங்க சொல்லணும். மெரூன் வந்துட்டு இந்த பிளாக்கு போட்டால் சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி ஜொலிக்கிறார் என்றே சொல்லலாம். இந்திய டீமுக்கு 20 ஓவர் போட்டியில் 2 பொக்கிஷம் கிடச்சிருக்காங்க. ஒன்று நம்ம தமிழன், இன்னொன்று வந்துட்டு அபிஷேக். ஓகேங்க, அபிஷேக் சர்மா ஓவரால் வந்துட்டு 7 பவுண்டரி 13 சிக்ஸர் 135 ரன் விளாசியிருக்காரு. இதுதான் அவரோட T20 ஃபார்மேட்டோட ஹியூஸ்ட் ஸ்கோர் என்பது குறிப்பிடத்தக்கது, ஹையஸ்ட் ஸ்கோர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்தியா வந்துட்டு அபார வெற்றி. பட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அந்த டைமே பிரதமர், இங்கிலாந்து பிரதமர் ஓடி வந்தாருங்க. ஓடி வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் பயணிப்பார் பார்த்தீங்களா காரு, அந்த காரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 23 கோடி. ஓகேவா, அந்த காரை வந்துட்டு இவருக்கு வந்துட்டு பரிசு கொடுத்துருக்காருங்க இங்கிலாந்து பிரதமர். இது அபிஷேக் சர்மா கூஸ் பம்ப் ஆகிட்டார் அண்டு கண் கலங்கிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பையனோட பேட்டிங் வந்துட்டு வியக்க வைக்கிறது. ஏன்னா இங்கிலாண்டோட பிரதமருக்கு ஒரே ஒரு விளையாட்டில் தாங்க விருப்பம், அது கிரிக்கெட் தான். ஓகேவா, கிரிக்கெட் வந்துட்டு செம்மையாக பார்ப்பார், நல்லா விளையாடுவார். அதனால தான் வந்து பார்த்துருக்காரு. குறிப்பாக இந்திய டீம் பிளேயர்கள் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அபிஷேக் சர்மா தான் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்கைலை விட மிஞ்சி விடுவார் என்றும் இங்கிலாந்து பிரதமர் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காருங்க. அதனால தான் என்னை இந்த பையன் வந்துட்டு வியக்க வச்சுட்டான். T20 ஃபார்மேட்னா இப்படி தான் விளையாடணும், அப்போ தான் ஒரு ரசிகனாக, நான் ஒரு ரசிகனாக தான் கிரிக்கெட்டை பார்க்குறேன், பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் மனசார அந்த அவார்டை வந்துட்டு அவர் கொடுத்துருக்காருங்க. அதாவது காரை கொடுத்துருக்காரு, 23 கோடி காரு, அவர் யூஸ் பண்ண காரை வந்துட்டு கொடுத்துருக்காரு இங்கிலாந்து பிரதமர். அது நம்ம இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தாங்க சொல்லணும். ஓகே, அதாவது 5 போட்டி கொண்ட T20 சீரீஸில் இந்தியா 4 ஜெயிச்சு இந்த சீரீஸை பீட் பண்ணிட்டாங்க. ஓகே.